ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? லைவ் பண்ணும்போது இந்த காய் காமிச்சிருப்பேன். இதை பார்த்துருப்பீங்க எல்லாரும். நான் கூட உடைக்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணினேன். அந்த காய் தான் இது. இதோட பேர் வந்து ஒடிஷாவில் ஓவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும்போது சிரிப்பாக இருக்குல்ல. நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டா ஓன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருக்குல்ல. அது பேரே வந்து ஓவ் தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு அந்த மேலே வந்து தோல் தோலாக வந்து உறிஞ்சி வரும். இது வந்து ஒடிஷாவில் நிறைய ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காகவும் ராய் ரெசிபி செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த தோல் மாதிரி, இந்த மாதிரி அந்த நொங்கு வந்து நம்ம வெட்டும்போது அந்த தோல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஒன்றா வந்து பிரித்தா ஒன்றுத்தில் வந்து 6 இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் சின்ன மாமியார் சொல்கிறாங்க. ஒன்றுத்தில் 6 இருக்கும், ஒன்றுத்தில் 7 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தான். ஆக்சுவலாக யாருமே ஸ்கூலுக்கு பசங்க வரல. இவன் மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி போயிருந்தான். அதனால் 1 மணிக்கு வந்துட சொன்னேன். ஸ்கூலில் வந்து யாருமே கிடையாது. இவன் மட்டும் உட்காந்துட்டு இருந்தான். சின்னவனும் உடம்பு சரியில்லைனால போகலை, முதல் நாள் இல்லையா, அதனால் சரின்னு வீட்டுக்கு வந்தால் தண்ணி குடிக்க. அந்த நேரம் பார்த்து ஸ்கூல்லேருந்து அவங்க டீச்சருமே வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ சாவி மிஸ் ஆகிடுச்சான், ஆஃபீஸ் ரூம் சாவி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பதில் சொல்லிட்டு பெரியவன் வந்து எங்கள் சின்ன மாமியார்கிட்ட கேட்டான், இதை வந்து அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து தோல் சீவிட்டு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்து இந்த மாதிரி நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, சின்ன மாமியார் வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணி தரேன், நீ வந்து இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுரு, வேணும்னும் போது எடுத்து சமைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணி கொடுத்த அப்புறமா நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்று மட்டும் சைட் டிஷ்க்காக எடுத்தேன். ஆக்சுவலாக அது சைட் டிஷ்னால் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு சின்ன விஷயம் தான். ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா 2 ரெசிபி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நான் சேர்த்து இதில் ஒன்றா ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற தோலை வந்து இப்படி சீவி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த தோலையும் வந்து இப்படி இதை கட் பண்ணிட்டா, இப்போ அந்த நொங்கு வந்து நம்ம தோல் இருக்கும் இல்லையா மேலே, அதை எடுத்த அப்புறமா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தோல் மாதிரியும் மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்குது. பையனுக்கு வந்து எங்கள் சின்ன மாமியார் கொடுத்த உடனே அதை வந்து பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தான். நான் போய் கழுவி கொண்டு வா, அப்புறமா சாப்பிடுவேன்னு சொன்னோடனே சரின்னு குழா கண்ட கிளம்புனா. அவன் கழுவி கொண்டு வந்த அப்புறமா ஸ்கூல்லேருந்து டீச்சர் வந்துட்டாங்க. பையன் வந்து அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஆக்சுவலாக குளிர் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால ஒடிஷாவில் வெயிலே 12 மணிக்கு தான் வரும். துணியெல்லாம் நம்ம வெளியே வீட்டில் வந்து போட்டு படுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எங்கள் மாமியார் வந்து வெளியில் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க படுக்கிற அந்த பெட்ஷீட்டு, அந்த புடவை, இதெல்லாம் வந்து கீழே பாய் போட்டு படுக்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் வீட்டில் வந்து காய வச்சுருந்தாங்க. நாத்தனார் வந்திருக்காங்க இல்லையா, நாத்தனாரோட ஹஸ்பண்ட் வந்திருக்கிறதுனால அந்த பக்கம் வீட்டில் வந்து நாத்தனார் அவங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கார் மட்டும் படுத்துக்கிறதுக்காகவும், எங்கள் மாமியாரும் அவங்க பெரிய பையன், அதாவது நாத்தனாரோட பையனும் வந்து எங்கள் மாமனார் கட்டில் மேலே படுத்துக்கிறாங்களா, அது பக்கத்தில் வந்து கீழே வந்து பாய் போட்டு அங்கே படுத்துட்டு இருந்தாங்க. சரி, இந்த பக்கம் நல்லா வெயில் வருது அப்படின்றதுனால மொத்தமாக போட்டு வெளியே காய வச்சுருக்காங்க. இது வந்து நிறைய வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கடிக்கும் போது ஒன்று வந்து உடச்சி காமிச்சிருப்பேன் கையில் வந்து பிச்சு. அதை வந்து எங்கள் சின்ன மாமியார் பார்த்தோன்னே, எங்கன்னா கீழே போட்டியா, வேகமாக விழுந்தால் இந்த மாதிரி அடிபட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சிரிச்சுட்டு சொன்னேன். மறுபடியும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பாதி தான் வந்து கொஞ்சம் தூரம் தான் கட் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே வந்து கட் பண்ணல. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பூ வந்து கட் பண்ணக்கூடாதான். அது வந்து பூவாக லேடிஸோட கர்ப்பப்பை வந்து அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்கள் சின்ன மாமியார் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, லேடிஸோட அந்த கர்ப்பப்பையை வெட்டின மாதிரி, அதனால் வந்து இதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எத்தனை இருக்குன்னு கேட்டதுக்கு 6 இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி தான் கட் பண்ணுவாங்க. அந்த பாதி கொஞ்சம் தூரம் கட் பண்ணுவாங்க, நிறுத்திடுவாங்க. அந்த தோல் வந்து அப்படி எடுத்து கையில் வந்து இப்படி பிச்சு இப்படி எடுப்பாங்க. இப்படி ஆனால் அது வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நசுக்குனோம்னா அது வந்து கொஞ்சம் வழன்னு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், சறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சேப்பக்கிழங்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அது வந்து உள்ளுக்குள்ளே டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இது வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி மேலேருந்து இப்போ அந்த மரத்துலேருந்து பறிக்கிறாங்க இல்லையா, பறிக்கிறவங்க வந்து மேலேருந்து கீழே போட்ட உடனே அது வந்து அந்த மாதிரி கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. அதனால் வந்து உள்ளுக்குள்ளே சரியில்லை, டேமேஜ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஃபுல்லோ பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லோ பை அப்படின்னா லேடிஸ்க்கு கர்ப்பப்பை அப்படின்னு சொல்கிறது. அதை தான் வந்து எங்கள் சின்ன மாமியார் சொன்னாங்க. இது ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, கர்ப்பப்பை வந்து வெட்டின மாதிரி, அதனால் அதை வெட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட ஒரு நம்பிக்கை. ஒடிஷாவில் நான் ஆல்ரெடி நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன், நம்பிக்கைன்னு சொல்லி. அந்த மாதிரி
மாதிரி இதுவும் ஒன்று. சரின்னு சொல்லி எங்கள் மாமியார் கட் பண்ணி கொடுத்தோடனே நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 2 மட்டும் அவங்க தோல் சீவி கொடுத்தாங்க. அதை மட்டும் நான் நல்லா வந்து நசுக்கிட்டு அதை வந்து நம்ம ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். இந்த மாதிரி தோல் சீவுனது ஆக்சுவலாக ஒரு காயில் 6 இல்லைனா 7 இந்த மாதிரி இருக்குமா. இதில் வந்து 6 இருந்தது. ஆனால் வந்து 2 டேமேஜ் ஆகிருந்தது. அதை தூக்கி போட்டுட்டு மீதியை கொடுத்தாங்க. கழுவி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி தோலில் வந்து சீவிட்டு ஃபஸ்ட்டு இப்படி இடிச்சிக்கிறேன். அம்மியில் வச்சு இடித்தோம்னா அந்த சாறு வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதை வந்து அடுப்பில் சுட்டுட்டு இதை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் நான் வந்து அப்படியே வேக வச்சது வந்து நல்லாவே இல்லை. ஏன்னா கேஸில் வந்து சுட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சுடலை. அடுப்பில் சுட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து அடுப்பில் சமைக்கும்போது ஒரு சில டைமில் சுட்டுட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருக்கும் வாசனை. இது வந்து வேக வச்சு செய்யும் போது அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னொரு ரெசிபி வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி நசுக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும் ஹை ஃப்ளேமில். அது வெந்த அப்புறமா அதை வந்து நம்ம அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு எண்ணெய், ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே வந்து வெறும் கடுகு எண்ணெய், கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு அதை நசுக்கிட்டு ஒரு சாப்பிட்லாங்க. அப்படியே ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு நான் இதை டக்குன்னு ரெடி பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். இதை வந்து நல்லா இப்படி கையில் நசுக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 2-3 பல் போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெயும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, சைட் டிஷ் ரெடி. ஜஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது அதோட கொஞ்சம் வந்து தொட்டு அப்படி சாப்பிட்லாம். அந்த ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு வாசனையாகவும் ஒரு காரம் சாரமாக புளிப்பாக ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். மற்றபடி இப்போ நம்ம ஒரு ரசம் வச்சா எப்படி தண்ணி மாதிரி இருக்கும், ரசத்தை தொட்டு சாப்பிட்டா எப்படி அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஒடிஷாவில் வந்து ரசம் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ரசம் யாருக்கும் தெரியாது ஒடிஷாவில். இது மாதிரி வந்து அடிக்கடி புளிப்பு தண்ணியில் போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விதமாக செய்வாங்க. நான் ஆல்ரெடி கூட இன்னும் 2-3 வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மாங்காவோட அந்த தோல் சீவன அப்புறமா காய வச்சு அந்த பீஸ் வச்சு ஒன்று செஞ்சுருப்பாங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் சொல்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதை வந்து நான் ஏற்கனவே நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன்னா இதை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 உருளைக்கிழங்கு சாதம் வைக்கும் போது சாதத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை ஒரு உரமாக வச்சிடலாம். அடுப்பு மேலே கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம், வெந்தயம் இந்த மாதிரி தாளிப்புக்கு என்ன போடுவோமோ அதை போட்டுட்டு இதை நம்ம நசுக்கி வச்ச அந்த காயை வந்து இதில் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம். அதோட கூடவே வேக வச்சு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி விடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாங்க. இதை இப்படி கலந்து விட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போது அந்த புளிப்பு தன்மை அந்த காயிலிருந்து வெளியே வரும். அதோட கூடவே உருளைக்கிழங்கோட அந்த மசாலாவோட சேர்த்து அந்த புளிப்பு வரும்போது அந்த வாசனைக்கு செம சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஒரு வெரைட்டி செய்கிறோம்னா இதை நல்லா வந்து கெட்டியாக செஞ்சுட்டு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். நான் வந்து சாதமுக்கு கிளிமிளகாய் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு இந்த சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ கொதிக்க வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க இந்த சைட் டிஷ்ஷு. தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி வச்ச மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். அதனால் இவ்வளோ தண்ணி போதும். ஒரு 10 நிமிஷம் இது மிதமான சூடில் வச்சு கொதிக்க வச்சோம்னா போதும். ஏன்னா நம்ம கடுகு சீரகமும் பச்சையை அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வேகணும். அதோட கூடவே உருளைக்கிழங்கோட அந்த காயோட அந்த மசாலாவும் சேரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ஒடிஷாவில் ஓவ் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் என்னென்னு சொல்லுங்கள். இந்த காய் நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்துருந்தாலோ இல்லை உங்களுக்கு என்னென்னு பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கட்டானா நான் ஸ்வீட் ரெசிபி ஆல்ரெடி வீட்டில் விசேஷங்களில் செய்வாங்க, நிறைய டைம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கட்டா ஊறுகாய் அப்படின்னு. அது இதுதாங்க சேம் மெத்தட். கடுகு சீரகம்லாம் போட்டுட்டு அதில் இந்த காயை வந்து நல்லா நசுக்கி அதில் சேர்த்துடணும். மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் வந்து கொஞ்ச நேரம் வேகணும். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கழித்து பாதி வெந்த அப்புறமா அதில் வெல்லம் போட்டுருணும். வெல்லம் போட்டு அதோட சேர்ந்து அது நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது டால்மா மசாலா சேர்த்து இறக்கணும். டால்மா மசாலா என்னென்னா வெறும் கடாயில் வறுத்து அரைச்ச சீரகம், காஞ்ச மிளகாய் அந்த மசாலாவை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அடுப்புலேருந்து இறக்கிடணும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஸ்வீட்டாக காரமாக புளிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. லைக் பண்ணி
ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.